ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டா? ஹெல்த்தியான டிப்ஸ் தான். கண், ஹேரு, ஸ்கின்னு, அது இல்லாமல் சுகருமே இதில் கண்ட்ரோல் ஆகும், பிபி கண்ட்ரோல் ஆகும். இது எல்லாமே ஒரே ஒரு மெடிசனில் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு நீங்கள் அதிகமாக விலை கொடுக்கவும் வேண்டாம், ரொம்ப செலவழிக்கவும் வேண்டாம், சைடு எஃபெக்டும் கிடையாது. அப்படி ஒரு மெடிசன் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயற்கை நமக்காக கொடுத்தது, இறைவன் நமக்காக படைச்சது. என்னென்னு பார்க்குறீங்களா? இதுதான். என்னம்மா இது இலத்தலைலாம் காட்டுறீன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, இது கொய்யா இலை. கொய்யா இலையில் அவ்வளோ கால்சியமும் அவ்வளோ சத்தும் நமக்கு இருக்குது. ரெகுலராக நீங்கள் டீ குடிக்கிறவங்களா? அந்த டீயில் எவ்வளோ கெடுதல் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, டீ ரெகுலராக எடுத்துக்கிறதுனாலேயே ஹேர் ஃபால்ட்டு, ஜீரணம் ஆகாத தன்மைங்க, அதிக அளவு ஒயிட் ஹேரு, ஸ்கின்னு ரொம்ப பிளாக் ஆகிறது, இது எல்லாமே டீனால் வருது. சரி, ஒரு வேளை டீயாச்சும் குடிச்சிக்கிறேங்க அப்படின்றீங்களா? குடிச்சிக்கோங்க, ஒரு வேளை போதும். ஆனால் இந்த கொய்யா இலை டீ போட்டு குடிச்சு பாருங்கள், இதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு. ஆமாங்க, சுகர், பிபி, ஹேரு, கண், ஸ்கின்னு எல்லாத்துக்குமே இது சூப்பருங்க. இந்த டீ எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கொய்யா இலைங்களை பறிச்சுக்கோங்க. ரெகுலராக நம்மளால் கொய்யா இலை பறித்து போட்டுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இலைகளை பறிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பச்சை கொய்யா இலை தாங்க. நல்ல மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. இது வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் நீங்கள் காய வைக்கணும். நல்லா பொறுப்புன்னு இருக்குது பாருங்கள். சத்தம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது? இந்த மாதிரி உங்கள் எலும்பெல்லாம் கூட ஸ்ட்ராங்காக இருக்கும். காய வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இதை இந்த மாதிரி ஒரு மிக்சியில் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. மிக்சி ஃபுல்லாக இதை போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், டீ இலை மாதிரி நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ அதை இந்த மாதிரி அழகான ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் எப்படி நம்ம டீ போடுவோமோ அதே மாதிரி இந்த ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டாலே இதில் எப்படியும் ஒரு 10-20 இலை அடங்கிடுங்க. இது போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த டீ பார்த்திங்களா எப்படி கொதிக்குது? நல்லா கொதித்து அது ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் க்ரீனஸ் நிறமாக வருங்க. வாசனையும் நல்லாயிருக்கும். தயவு செய்து கொய்யா இலை பொடியை கடையில் கேட்டு வாங்க வேண்டாம். நேச்சுரலான இலைகளை பறித்து அதை நிழலில் காய போட்டு ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த டீயை ஆஃப் பண்ணுறோம். இப்போ இந்த டீயை நம்ம வடிகட்டி குடிக்க போகிறோம். சூப்பரான டீ ரெடி. டீ சூப்பராக இருக்குல்ல? நான் சொல்ல மாட்டேன், தோற்குது கொஞ்சம் லைட்டாக. இது கூட நீங்கள் சர்க்கரை இல்லை வெல்லம் ஏதாச்சும் ஆட் பண்ணி போடுறதுனா நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் என்னை கேட்டால் எதுவும் போடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னாக்கா, சைடு எஃபெக்டோட நிறைய மெடிசனை கசப்பாக தான் நம்ம முழுங்குறோம் இல்லையா? ஆனால் அந்த மருந்து கூடையே எக்ஸ்ட்ரா ஒரு நோயையும் நம்ம ஏற்படுத்திக்கிறோம். அப்படி செயற்கையான மெடிசனை சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறத விட இயற்கையான மூலிகைகள் இறைவன் நமக்காக படைத்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக அனுப்பினது. இதை நம்ம கொஞ்சம் சகிச்சு குடிக்கிறதுல தப்பில்லையே. குடித்து பாருங்கள், இதனோட நன்மைகள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நோய் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குவோம். கொரோனா கிரானான்னு சொல்கிறாங்க, இதில் இருந்தெல்லாம் பாதுகாக்க நிச்சயம் இயற்கையான மருந்தால் மட்டுமே முடியும். இயற்கையை நம்புங்க, அது எப்போவுமே உங்களை கைவிடாது.